Hello students, class 6 mathematics Olympiad workbook level problems பார்க்கலாம். Chapter 1 patterns in mathematics. Mathematical reasoning, first question. Which of the following number sequence is known as Virahanka numbers? So following sequenceல எதை வந்து Virahanka numbers அப்படின்னு கேக்குறாங்க. Virahanka numbers அப்படினா எப்படி இருக்கும்னா, for example, in general 0 1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு அப்படினா first two numbers வந்து எப்பொழுதும் ஃபிக்ஸடா இருக்கணும். ஓகேவா? 0 1 ன்னு ஸ்டார்ட் ஆச்சு அப்படினா இந்த two நம்பர்ஸையும் ஆட் பண்ணா கிடைக்கக்கூடிய நம்பர் தான் third number. 0 plus 1 is equal to 1. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ப்ரீவியஸ் டூவை சம் பண்ணணும். ஸோ த நம்பர் ஓகேவா, நம்பர் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா நம்பர் இஸ் சம் ஆஃப் த ப்ரீவியஸ் டூ. ஓகேவா, ஸோ அப்போ இந்த நம்பருக்கு ப்ரீவியஸ் டூ நம்பர்ஸ் இது 1 + 1 வந்து 2. ஸோ அப்போ இந்த நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ப்ரீவியஸ் டூ நம்பர்ஸை சம் பண்ணணும். அப்போ 2 + 1 3. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ப்ரீவியஸ் டூ நம்பர்ஸ் 2 + 3 வந்து 5. ஸோ இந்த மாதிரி நமக்கு நம்பர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் ஆப்ஷனில் ஜீரோலேயே ஸ்டார்ட் ஆகலை, ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகாமல் ஒன்னில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா, அடுத்து 1க்கு அப்புறம் பாருங்கள் 3 2 2 3ன்னு இருக்குது. அப்போ இந்த டூ நம்பர்ஸையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1லையும் 2லையும் ஃபஸ்ட்டு டூ நம்பர்ஸ் நம்ம ஃபிக்ஸடாக வச்சுக்கணும். 1லையும் 2லையும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டூ நம்பர்ஸை ஆட் பண்ணணும். ஓகேவா, அப்போ 2 + 1 3. ஸோ இந்த நம்பர் கிடைக்கணும்னா ப்ரீவியஸ் 2, அப்போ 3 + 2 5. ஸோ இந்த நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 5 + 3 8, 8 + 5 13. ஸோ சிமிலர்லி இதை மாதிரி நமக்கு நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். இதுதான் விரஹங்கா நம்பர்ஸ். ஓகேவா, ஸோ விரஹங்கா நம்பர்ஸோட நமக்கு ஃபார்முலா என்ன, எப்படி சொல்லலாம், எப்படி அந்த நம்பர் கிடைக்குது, ஈச் நம்பர் இஸ் சம் ஆஃப் த ப்ரீவியஸ் டூ நம்பர்ஸை நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நம்பர்ஸும் கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஜீரோவில் ஸ்டார்ட் ஆனால் எப்படி இருக்கும்னா 0 1 1 2 3 5ன்னு சீக்வன்ஸ் போகும். 1ல் ஸ்டார்ட் ஆனால் 1 2 3 5 8ன்னு போகும். இங்கே இதுக்கப்புறம் சேம் தான். ஓகேவா, ஸோ 1 2 3 5 8ன்னு எங்கே ஆப்ஷன் இருக்கோ ஆப்ஷன் பி. ரைட், நெக்ஸ்ட் கொஷின். The polygon having 7 sides is called, 7 sides இருக்குது என்ன அப்படின்னா 7 sides என்ன அப்படின்னா heptagon. ஆப்ஷன் சி. ஓகே, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 7 sides வந்து heptagon. ஆப்ஷன் ஏ ஹெக்ஸகன் என்ன, 6 sides உள்ளது வந்து ஹெக்ஸகன். இது வந்து என்னது நானோகன். நானோகன் என்ன, 9 sides உள்ளது நானோகன். அடுத்து ஆக்டகன். ஆக்டகன் வந்து 8 sides உள்ளது வந்து ஆக்டகன். ஸோ பாலிகனில் ஒரு சைடும் 3 sides 4 sides 5 sides உள்ளதுக்கு நேம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, எந்த சைடு வேணாலும் கேட்டு அந்த பாலிகனோட நேம் கேட்கலாம். ஓகே, தேர்ட் கொஷின். த சீக்வன்ஸ் 1 3 6 10 15 ரெப்ரசன்ட் என்ன சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இது எப்படி இருக்குது பாருங்கள், 1 3 6 10 15. இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ட்ரையாங்குலர் சீக்வன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா, ஆப்ஷன் வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். ஆப்ஷன் ஏ, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இது ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து அப்டைன்டு, இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா சம் ஆஃப் த ஃபஸ்ட் n பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர்ஸ் அடுத்தடுத்து படிப்பீங்க. இப்போ ஸ்கேலில் இப்படி 0 இருக்குன்னா நமக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா -1 -2 -3ன்னு நம்பர்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்கும். இதெல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ்னு இதுக்கப்புறம் படிப்பீங்க. ஓகேவா, இன்டிஜர்ஸில் படிப்பீங்க. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இது பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு தெரியும். 1 2 3 4ன்னு ரைட் சைடு உள்ளது எல்லாமே என்ன அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, இந்த சம் ஆஃப் த பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் ஒரு ட்ரையாங்குலர் நம்பர்ஸும் கிடைக்கும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் ட்ரையாங்குலர் நம்பர் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா 1. ஓகேவா, ஸோ 1 டாட் இது வந்து 1. அடுத்து செகண்ட் ட்ரையாங்குலர் நம்பர் என்ன இருக்குது 3. அப்போ 1 இங்கே 2 டாட் என்னது அப்படின்னா 1 + 2. இங்கே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து எப்படி இருக்குது 1 2 3 4 5 6 7 8ன்னு போகுமா. ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து 1. அடுத்து செகண்ட் நம்பர் ட்ரையாங்குலர் நம்பர் செகண்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டூ நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். 1 + 2 3. ஸோ இது பாருங்கள், இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு வந்துருச்சு. ஓகேவா,
அடுத்து ட்ரையாங்குலர் நம்பரோட தேர்ட் நம்பருக்கு 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். 1 + 2 + 3 ஆட் பண்ணால் 6 வந்துடும். ஸோ அப்போ நமக்கு பாருங்கள் 1 3 அடுத்து 6. ஸோ இது பாருங்கள் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணணும் 1 2 3 4 அடுத்து நெக்ஸ்ட் நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டே போடணும். ஒவ்வொரு ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்டு ட்ரையாங்குலர் நம்பர், ஃபோர்த்து ட்ரையாங்குலர் நம்பர் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பரை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்னா 10. ஓகேவா? ஸோ இதை பாருங்கள் நமக்கு ட்ரையாங்குலர் ஷேப் வந்துடுச்சு. இப்படி நமக்கு ட்ரையாங்குலர் ஷேப் வரதுனால தான் ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போது ஒரு நம்பரை இன்க்ரீஸ் பண்ணும்போது ட்ரையாங்குலர் ஷேப் வரதுனால தான் இந்த நம்பர்ஸை, அதாவது 1 3 6 10 15 நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்குலர் நம்பர், ட்ரையாங்குலர் சீக்வன்ஸ்னால் இதை நீங்கள் டைரெக்டாக சொல்லிடலாம். இப்போ இதில் 5th ட்ரையாங்குலர் நம்பர் எது? 15. டக்குன்னு கொஷினில் உனக்கு 10th ட்ரையாங்குலர் நம்பர்னு என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? அதுக்கு தான் இப்போ என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா sum of the first n numbers. ஓகேவா? ஃபார்முலா என்னன்னா n into n plus 1 by 2. ஓகே, இப்போ உங்களுக்கு எத்தனாவது நம்பர் தெரியும்? 4th நம்பர். T4 என்ன? இதான் 4th நம்பர் வந்து 10ன்னு தெரியுமா? செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ n இருக்கிற இது வந்து அதாவது என்ன அப்படின்னா நம்பர்ஸ், இது வந்து ஃபார்முலா Tn. இப்போ n இருக்கிற இடத்துல 4th நம்பர்ன்றதுனால T4 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 4 into 4 plus 1 by 2. அப்போ which is equal to 4 into 4 plus 1 என்னது? 5 by 2. 4 into 4 plus 1னா இது bracket இருந்ததுன்னா போல்மாஸ் ரூல் மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு இல்லையா? ஸோ அப்போ 4 into 5 by 2, 1 2s are 2, 2 2s are 4, 2 5s are 10. பாருங்கள், இப்போ ட்ரையாங்குலர் நம்பரில் 4th நம்பர் வந்து 10ன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சிமிலர்லி இதே மாதிரியே ட்ரையாங்குலர் நம்பரில் 10th நம்பர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் n இங்கே என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்? 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 10 into 10 plus 1 by 2. ஸோ அப்போ 10 into 11 by 2. ஸோ 1 2s are 2, 5 2s are 10, 5 11s are 55. ஸோ 10th நம்பர் என்ன அப்படின்னா 55. ஓகேவா? ஸோ ட்ரையாங்குலர் நம்பர் சீக்வன்ஸில் 10th பிளேஸில் வரக்கூடிய நம்பர் அப்படி என்ன அப்படின்னா 55 அப்படின்னு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு n நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. அதாவது கண்டினியூவஸாக இருக்கணும் நம்பர். எந்த நம்பரும் இதில் ஸ்கிப் ஆகிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லியிருக்கேன். கொஷினில் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஃபாலோயிங் நம்பர் சீக்வன்ஸ், இந்த நம்பர் சீக்வன்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ட்ரையாங்குலர் நம்பர்ஸ், அவ்வளோதான். Okay, next question number 4. Select the number from the options which is both triangular number and square number. இந்த following numbersல இருக்கிற numbers வந்து square numberாவும் இருக்கணும், triangular numberாவும் இருக்கணும். square number அப்படின்னா இந்த number ends with எப்படி இருக்கணும் அப்படின்னா even number. அது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? 0 2 4 6 8ல ஒரு நம்பர் முடிஞ்சிருந்ததுன்னா அதை தான் நம்ம ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ ஈவன் நம்பர் தான் ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கும். அப்போ இது மூணும் ஆட் நம்பர், அப்போ இது மூணும் கிடையாது. அப்போ 36 இஸ் ஏ ஸ்கொயர் நம்பர். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கணும், ட்ரையாங்குலர் நம்பராகவும் இருக்கணும். அப்போ 36 இஸ் ஆல்சோ ஏ ட்ரையாங்குலர் நம்பர். இதுவாக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம ட்ரையாங்குலர் நம்பர் லாஸ்ட் தானே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 1 3 6 10 15. இப்போ அதில் எப்படி நம்ம மெத்தட் கண்டுபிடிச்சோம்? ஃபஸ்ட் நம்பருக்கு 1, செகண்ட் நம்பருக்கு +2 ஆட் பண்ணால் 3 வருது. +3 இதில் +3 ஆட் பண்ணோன்னா 6, +4 ஆட் பண்ணோன்னா 6 + 4 10, +5 ஆட் பண்ணோன்னா 10 + 5 15. அடுத்து 15 + 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர் வந்து என்னது? 21. அடுத்து 21 + 7 ஆட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் நம்பர் 28. 28 + 8 ஆட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் நம்பர் 36. அப்போ ட்ரையாங்குலர் நம்பரில் 36ம் இருக்குது. ஸோ அப்போ 36 இஸ் எ போத் ட்ரையாங்குலர் அண்ட் ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் இன் த கிவன் சீக்வன்ஸ்?
given sequenceல next number என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ given sequence எப்படி இருக்கு பாருங்க. 1 8 27 64. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 1 cube 2 cube 3 cube 4 cube நம்மளால எழுத முடியும். ஏன் 2 into 2 வந்து 3 times போட்டோம்னா 2 2s are 4 4 2s are 8. 3 3 times மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 3s are 9 9 3s are 27. 4 அதே மாதிரியே சிமிலர்லி போட்டோம் அப்படின்னா 4 4s are 16 16 4s are 64. சிமிலர்லி நெக்ஸ்ட் நம்பர் என்ன? அப்போ 5 cube. அப்போ 5 into 5 into 5 5 5s are 25 25 5s are 125. ஓகே, நம்மளோட ஆன்சர் வந்து 125. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த கிவன் நம்பர் என்ன அப்படின்னா, ஸோ நம்பர்ஸ் எப்படி எழுதலாம்? எல்லாம் கியூபாக இருக்குது. ஸோ கிவன் நம்பர் இஸ் ஏ கியூப் நம்பர்ஸ். ஓகேவா? கொஷின் நம்பர் 6. How many sides does a நானோகன் have? நானோகனுக்கு எத்தனை சைடு இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம செகண்ட் கொஷின்லேயே பார்த்தோம். நானோகனுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குது? 9 சைட்ஸ். ஓகே, ஸோ 6 சைட்ஸ் உள்ளது என்ன அப்படின்னா ஹெக்ஸாகன், 7 சைட்ஸ் உள்ளது ஹெப்டகன், 8 சைட்ஸ் உள்ளது ஆக்டகன், 9 சைட்ஸ் உள்ளது நானோகன். ஓகே, 7th question. What do we call the following sequence? The following sequence எப்படி சொல்லுவோன்னு கேட்டிருக்காங்க. 1 7 19 37 பார்த்தாவே தெரியுது என்ன அப்படின்னா ஹெக்ஸாகனல் நம்பர். நமக்கு ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் இப்போ தான் பார்த்தோம். எப்படி இருக்கும்? 1 3 6 10 15ன்னா ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் எப்படி இருக்கும்? 1 2 அடுத்து 4 8 அது ஸ்கொயர் நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். அடுத்து விரஹங்கா நம்பர்ஸ். விரஹங்கா நம்பர்ஸ் தான் ஃபஸ்ட் கொஷினில் பார்த்தோம். 1 2 3 5 8 இந்த மாதிரி போகிறது விரஹங்கா நம்பர்ஸ். அடுத்த ஆப்ஷனில் உள்ளது ஹெக்ஸாகனல் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால 1 7 19 37 வந்து ஹெக்ஸாகனல் நம்பர்ஸ். அப்படி இல்லையா, நம்ம ஹெக்ஸாகனல் நம்பர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு ஒரு ஹிண்ட் பார்க்கலாம். ஓகே, அந்த ஹெக்ஸாகனல் நம்பர்ஸை பற்றி எப்படி கொஷின் கேட்டாலும் சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஹெக்ஸாகனல் நம்பர் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ஓகேவா? அடுத்து செகண்ட் நம்பர் என்ன இருக்குன்னா 7. அப்போ 7 எப்படி பண்ணலான்னா இந்த 1ஓட 1 + 6th டேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். 1 into 6 6. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1, செகண்ட் நம்பருக்கு என்ன பண்ணுறோம்? 1ஓட ஃபர்ஸ்ட் நம்பர் 1ஓட எடுத்து 1 into 6 6 ஆட் பண்ணுறோம். அப்போனா 1 + 1 into 6 6. ஆன்சர் வந்து 7. செகண்ட் நம்பர் 7ஆக இருக்குது பாருங்கள். அடுத்து இந்த செகண்ட் நம்பர் இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். 7 + 2 into 6. ஸோ 7 + 2 into 6 என்ன? 12. 12 + 7 என்ன? 19. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் இருக்குது பாருங்கள். அடுத்து இந்த 19 போட்டுக்கிட்டாச்சு. ப்ளஸ் 3 into 6. ஸோ அப்போ 19 + 3 into 6 என்ன? 18. அப்போ 19 + 18 வந்து 37. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 37 + 4 into 6. அப்போ 37 + 4 into 6 என்ன? 24. அப்போ which is equal to 61. இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு இங்கே 6th டேபிள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 into 6ன்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா 1 into இங்கே 6க்கு வந்து என்னென்னா இங்கே 6 வந்து 2 times 3 times 4 timesன்னு வருது இல்லை, இங்கே வந்து 6^0 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? அப்போ 1 into 1 எந்த சேஞ்சும் ஆகாது. ஓகேவா? 1 into இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எந்த சேஞ்சும் ஆகாமல் இருக்கும். ஓகே, 1 2 3 4ன்னு எக்ஸ்டெண்ட் ஆகுது. இங்கே 0 into 6. அப்போ இது போடணும்னு அவசியம் இல்லை. 0 into 6 0. அப்போ 1 + 0 = 1 தான் ஆன்சர் வரும். ஸோ அப்படி இங்கே மென்ஷன் பண்ணாலும் இது 0 into 6 ஆகும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து 1 = 1. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக 6th டேபிள் அப்ளை பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே வந்துடலாம். அப்போ 1 7 19 37 61
எட்ஸெட்ரா இந்த மாதிரி வேல்யூஸ் போய்கிட்டு இருந்ததுன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹெக்ஸாகனல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸை நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அந்த ஹெக்ஸாகனல் ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ இது 1, அடுத்த நம்பர் 7 அப்படின்னா ஓகே 3 5 6 7 டாட்ஸ் இப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு என்னன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு ஹெக்ஸாகன் ஷேப். எத்தனை சைடு 1 2 3 4 5 6 சைட்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3 ஓகே 1 2 3 4 1 2 3. இப்போ என்னன்னா இது 1 இது 7 இதில் எத்தனை டாட்ஸ் இப்போ கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 5 4 3 4 3 ஆட் பண்ணோன்னா டாட்ஸ் எல்லாம் 19 டாட்ஸ் வந்துடும். இப்போ பாருங்கள் சைடு, இது ஒரு சைடு, செகண்ட் சைடு, தேர்ட் சைடு, ஃபோர்த்து சைடு, ஃபிஃப்த்து சைடு, சிக்ஸ்த்து சைடு. ஸோ நமக்கு டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு 6 சைட்ஸ் இருக்குது. அந்த ஹெக்ஸாகன் ஷேப் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இது ஹெக்ஸாகனல் நம்பர்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி 37க்கு வந்து 7 டாட்ஸ் வச்சுட்டு 3ல் முடிச்சு ட்ரா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு ஹெக்ஸாகனல் ஷேப் வந்துடும். 6 சைட்ஸ் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். இதில் அந்த 6 சைட்ஸில் ஒரு சைடும் பாருங்கள் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டாட்ஸ் தான் இருக்கணும். இங்கே 3 டாட்ஸ், இங்கே 3 டாட்ஸ், இங்கே 3 டாட்ஸ், இப்படி ஈக்குவலாக தான் இருக்கணும். ஓகேவா, இதில் பாருங்கள் இங்கே 2 டாட்ஸ், இங்கே 2 டாட்ஸ், ஒரு சைட்லேயும் 2 டாட்ஸ். ஓகே, அப்படி கவுண்ட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவலாக வந்துடும். சரியா, நெக்ஸ்ட் question number 8. In shape sequence, how are regular polygons related to number sequence? ஓகேவா, how are regular polygons related to number sequence? ஸோ ரெகுலர் பாலிகன்ஸ் ரிலேட்டட் டு நம்பர் சீக்வன்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், பாலிகன் இது வந்து 3 சைடு இருந்ததுன்னா ட்ரையாங்கிள், 4 சைடு இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்கொயர், 5 சைட்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பென்டகன் இல்லையா. 5 சைட்ஸ் இருந்ததுன்னா பென்டகன். ஓகேவா, அடுத்து வந்து 6 சைட்ஸ் இருந்ததுன்னா ஹெக்ஸகன். அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம்ல. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா how are regular polygons related to number sequence? நம்பர் சீக்வன்ஸ்னால் என்னது 1 2 3 4 5 6 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இது என்ன இப்போ சைடு, இது 3 சைடு, இது 4 சைடு, இது 5 சைடு, இது 6 சைடு, 3 4 5 6ன்னு இது ஒரு நம்பர் சீக்வன்ஸ் போகுது. இந்த நம்பர் சீக்வன்ஸ் வந்து ரெகுலர் பாலிகனோட எப்படி ரிலேட் ஆகிருக்கு, இந்த ஷேப் சீக்வன்ஸோட எப்படி ரிலேட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 1 பாருங்கள், நம்பர் ஆஃப் ஆங்கிள் இன்க்ரீசஸ், ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு சொல்லலாமா, இல்லைன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன்க்ரீசஸ் ஆஸ் கவுண்டிங் நம்பர்ஸ். அதாவது வீணோ நம்ம கவுண்டிங் நம்பர்ஸ் தெரியும், என்னது கவுண்டிங் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1லேருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 4 5 6ன்னு இது கவுண்டிங் நம்பர்ஸ் போகுது. ஓகேவா, ஸோ கவுண்டிங் நம்பர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரியே நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா கவுண்டிங் நம்பர்ஸ் பாருங்கள் 1, இதோட 1 ஆட் பண்ணால் 2, 2ஓட 1 ஆட் பண்ணால் 3, 3ஓட 1 ஆட் பண்ணால் 4, போக போக ஒரு நம்பராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி இந்த ரெகுலர் பாலிகன் பார்த்தீங்கன்னா இங்கே 3 சைடு இருக்குது, அடுத்து வர்றது 4 சைடு, அடுத்து 5 சைடு, அடுத்து 6 சைடுன்னு ஒரு சைடாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இதுக்கு எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னா ஷேப் சீக்வன்ஸ் வந்து நம்பர் சீக்வன்ஸோட எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னா அதோட கவுண்டிங் நம்பர்ஸ் மாதிரியே அதோட சைடு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ரிலேஷன் தான் இங்கே இருக்குது. ஓகேவா, இதில் வந்து ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு மட்டும் கொடுத்துட்டாங்க, அதனால அது கிடையாது. தே ஃபாலோ ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் எப்படி இருக்கணும், 2 2வாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போடும் சைடு. ஆன் நம்பர்ஸ்னால் எப்படி இருக்கும், ஆன் நம்பர்ஸ்லேயும் 3 5 7 9ன்னு போகணும், அப்படியும் இல்லை. இங்கே அந்த ஷேப் சீக்வன்ஸ் எப்படி இருக்குது 3 4 5 6ன்னு நெக்ஸ்ட்டு ஷேப்பு 1 ஆட் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஷேப்பு, 1 ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் ஷேப்பு, அப்படி வந்துடுது. ஓகேவா, ஸோ அப்போ ஆப்ஷன் பி, த நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன்க்ரீசஸ் ஆஸ் கவுண்டிங் நம்பர்ஸ்.
ஓகே, கவுண்டிங் நம்பர்ஸும் ஒன்று ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் வந்துடும் இல்லையா? சிமிலர்லி இந்த ஷேப் சீக்வன்ஸும் ஒன்று ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் வந்துடுது. ஓகே, கொஷின் நம்பர் 9. கொஷின் நம்பர் 9 என்ன இருக்குது? இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா காட்ச் ஸ்னோஃப்ளேக்குன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா கோக் ஸ்னோஃப்ளேக்குன்னு சொல்லலாம். காட்ச் ஸ்னோஃப்ளேக் இல்லை கோக் ஸ்னோஃப்ளேக், அது ஆத்தரோட அந்த கோக் அப்படிங்கிற ஆத்தரோட பேர். ஓகேவா? கோக் ஸ்னோஃப்ளேக் சீக்வன்ஸ் இன்வால்வ்ஸ் ரீப்ளேசிங். எதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா ஆப்ஷன் ஏ ஈச் லைன் செக்மெண்ட் பை எ ஸ்பீட் பம்ப், ஈச் சைட் பை எ ட்ரையாங்கிள், ஈச் சைட் பை எ ஸ்கொயர், ஈச் நம்பர் பை இட்ஸ் கியூப். ஓகேவா? ஒரு ஒரு சைடும் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு ஒரு சைடும் எப்படி இன்க்ரீஸ். கொஷின் என்ன? த கோக் ஸ்னோஃப்ளேக் சீக்வன்ஸ் இன்வால்வ்ஸ் ரீப்ளேசிங். அந்த கோக் ஸ்னோஃப்ளேக்ஸோட அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சர் இப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு வந்து எத்தனை சைடு இருக்குன்னு பாருங்கள், 3 சைட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் இன்வால்வ்ஸ். அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னே சொல்லலை. அந்த சீக்வன்ஸ் எப்படி இன்வால்வ்ஸ் ஆகும்னா இந்த ஒரு சைடு வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணப்படும்னா பை எ ஈச் லைன் செக்மெண்ட்டு. அதான் இந்த ஒரு சைடு தான் நம்ம லைன் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? 2 டாட்ஸ் இருக்குல்ல. ஸோ ஈச் லைன் செக்மெண்ட் பை எ ஸ்பீட் பம்பால் தான் ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ இந்த சைடு எப்படி ரீப்ளேஸ் ஆகும் இப்போ அப்படின்னா, ஸோ எப்படி அடுத்து இந்த சைடு எப்படி ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னா எப்படி, அடுத்து இந்த சைடு எப்படி ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் எப்படி. ஸோ அப்போ இந்த ஒரு சைடுக்கு எத்தனை சைடு எப்படி ரீப்ளேஸ் ஆகிருக்கு பாருங்கள், 1 2 3 4. ஒரு சைடுக்கு 4 லைன் செக்மெண்ட் வந்துருச்சு. அப்போ இந்த ஒரு சைடுக்கு 1 2 3 4, இங்கே ஒரு 4 வந்துருச்சு, இது ஒரு 4, இது ஒரு 4. இந்த ஒரு லைன் செக்மெண்ட்டுக்கு 1 2 3 4, இது 4. ஓகேவா? ஸோ ஒரு சைடுக்கே 4 லைன் செக்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அதாவது கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கோக் ஸ்னோஃப்ளேக் சீக்வன்ஸ் இன்வால்வ் ரீப்ளேசிங் ஈச் லைன் செக்மெண்ட்டு. ஒரு லைன் செக்மெண்ட்டும் எப்படி ரீப்ளேஸ் ஆகுதுன்னா பை எ ஸ்பீட் பம்ப். இதுக்கு பேர் தான் என்னன்னா ஸ்பீட் பம்ப். அவ்வளோதான். ஈச் சைட் பை எ ட்ரையாங்கிள் மாதிரி ரீப்ளேஸ் ஆகலை. அதாவது இந்த ஒரு சைடு, இந்த ஒரு லைன் செக்மெண்ட் எப்படி ரீப்ளேஸ் ஆகுதுன்னா இப்படி ஒரு ஸ்பீட் பம்பால் ரீப்ளேஸ் ஆகுது. இங்கே ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது, இங்கே 1 2 3 4ன்னு 4 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஈச் லைன் செக்மெண்ட் பை எ ஸ்பீட் பம்ப், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? பட் நான் ஒன்று எக்ஸ்ட்ரா உனக்கு சொல்கிறேன். காட்ச் ஸ்னோஃப்ளேக் ஆர் கோக் ஸ்னோஃப்ளேக் அதோட சீக்வன்ஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் 3 சைட்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள் அந்த 3 சைட்ஸில் அந்த ஒரு சைடு எப்படி மாறுச்சு, 4ஆக மாறுச்சு, இன்னொரு சைடு 4, இன்னொரு சைடு 4. அப்போ ஒவ்வொரு சைடும் 4ஆக மாறினதுனால 3 4s are 12. ஓகேவா? அடுத்து 3 சைடு வந்து எப்படி ஒரு சைடும் 4 4ஆக மாறிடுச்சு. அப்போ 12 போட்டோம். அப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு ஷேப் எப்படி கிடைக்கும்? தேர்டு ஷேப் இந்த ஒரு லைன் செக்மெண்ட்டு இப்படி ஒரு ஸ்பீட் பம்பால் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ இந்த 3ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணோமா, ஏன்னா ஒரு சைடு வந்து 4ஆக மாறுது. அப்போ 3 × 4 12. அப்போ அந்த 12 லைன் செக்மெண்ட்ஸில் இதில் பாருங்கள் 12 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த 12 லைன் செக்மெண்ட்ஸும் ஒரு லைன் செக்மெண்ட்டும் 4 4 சைடாக மாறும். அப்போ தேர்டு ஷேப் எப்படி வரும்னா 12 × 4. ஓகேவா? அப்போ 12 × 4 நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 48.
ஓகே, இப்போ இது நமக்கு இன்னும் எப்படியா ஈஸி பண்ணிக்கலாம்னா இந்த 12 வந்து 3 into 4ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுங்க into 4. இதுவும் என்னது 3 4s are 12 into 4. இப்போ 3 into இந்த 4 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இஸ் நத்திங் பட் 48 தானே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஷேப். ஓகே, ஃபோர்த்து ஷேப் என்ன 48. 48 into 4. 48 into 4 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 192. எகெயின் இப்போ இந்த 48 எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா 12 into 4 என்ன 48. எகெயின் இந்த 12 என்ன பண்ணலாம் 3 into 4ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 3 into 4 cube 192. ரைட், அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா 3 into 4 cube, இங்கே 3 into 4 ஸ்கொயர், இங்கே 3 into 4 power 1 12, இங்கே 3 sides எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 into 4 power 0. ஓகே, அப்போ எனிதிங் பவர் 0 வேல்யூ என்ன 1 தான். அப்போ எகெயின் ஆன்சர் 3 தான் வரும். ஓகேவா, ஸோ இதுலேருந்துலாம் என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு கோக் ஸ்னோ ஃப்ளேக்குக்கு ஃபார்முலா 3 into 4 powers. ஓகேவா, பவர்ஸ் ஆஃப் 4. பவர்ஸ் ஆஃப் 4னா பவர்ஸ் ஆஃப் 4 ஸ்டார்டிங் ஃப்ரம் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா into 3 times. ஓகே, 4 power 0 into 3 3, 4 power 1 into 3 12, 4 power 2 into 3 48, 4 power 3 into 3 192. நெக்ஸ்ட் எப்படி வரும், நெக்ஸ்ட் டேர்ம் 3 into 4 power 4. அப்போ 3 into 4 power 4 வந்து என்ன வரும் அப்படின்னா 768. ஓகேவா, ஸோ அப்போ இந்த கோக் ஸ்னோ ஃப்ளேக்கோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே, அதோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் லைன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 3 into பவர்ஸ் ஆஃப் 4. ஓகே, அப்போ நமக்கு அதான் இங்கே பார்த்தோம் 3 into பவர்ஸ் ஆஃப் 4னா 4 power 0, 3 into 4 power 1, 3 into 4 power 2, 3 into 4 power 3, 3 into 4 power 4. ஸோ இதை மாதிரி சீக்வன்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ கோக் ஸ்னோ ஃப்ளேக்கோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் 3 12 48 192 768 எட்ஸெட்ரா. ஸோ ஃபார்முலா இதுதான். ஓகேவா, புரியுதா. ஸோ இதை மாதிரி ஃபிஃப்த் டேர்ம் வாட் இஸ் தி தேர்ட் ஷேப் இல்லை வாட் இஸ் தி ஃபிஃப்த் ஷேப் ஆஃப் தி ஷேப் இல்லை ஷேப்னா நம்ம பிக்சரை ட்ரா பண்ணணும். வாட் இஸ் தி ஃபிஃப்த் சீக்வன்ஸ் நம்பர் ஆஃப் கோக் ஸ்னோ ஃப்ளேக் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 into பவர் ஆஃப் ஃபிஃப்த்னா ஞாபகம் வச்சுங்க 1 2 3 4 5. அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 4 power 5 போட்டக்கூடாது. 4 power ஃபிஃப்த் டைம் எப்படி இருக்கு 4 power 4 போட்டால் தான் அது ஒரு ஹிண்ட்டு. ஏன்னா 4 power 0லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஃபிஃப்த் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா 4 power 4, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி போட்டு 768 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, புரியுதா. Tenth question, the sequence of counting numbers starts with counting numbers or natural numbers. Counting numbers always start with 1. Okay va, option B. Okay, இந்த 10 questions போதும். இதை திருப்பி பாருங்க, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. ஃபார்முலாஸ் வந்து நீ எழுதி பார்த்து ஃபார்முலாஸில் வேல்யூஸ் அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸில் 11th கொஷின்லேருந்து பார்க்கலாம். Okay, bye-bye.